ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமக. நமஸ்காரங்கள். ஆதியில்லாத அந்தமில்லாது தோன்றிய நரசிங்கம் அவன். அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. யாராலும் எதை கொண்டும் அளக்க முடியாத ஆதி மூலம் அந்த சிங்கமுகப் பெருமாள். அவன்தான் பரமாத்மா. அவனுடைய நேத்திரங்கள் நெருப்பன ஜொலியாய் ஜொலித்து அந்த சூரிய சந்திரர்களை தன்னுடைய நேத்திரமாய் கொண்டவன். தேனுண்டு மயங்கி கிறங்கி கிடக்கும் வண்டாய் அந்த மகாலட்சுமி தாயாரை தேடும் லக்ஷ்மி நரசிம்மன் அவன். இப்படி ஒரு அழகை கொட்டி கொட்டி வர்ணிக்கிறது அந்த முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் எழுதிய அஹோபல நரசிம்ம ஸ்தோத்திரம். ஹே அஹோபல நரசிம்மா. இந்த வாரம் நம்முடைய அலசல்கள். ஒரு பழைய நண்பர் கேட்டார், அந்த லக்ஷ்மி நரசிம்மனை சேவிக்க வரைமுறை உண்டா? அவனை சேவித்து மகிழ என்ன சட்ட திட்டங்கள்? அந்த பெருமாளுக்கு எந்த சட்டமும் இல்லை, திட்டமும் இல்லை. சம்பந்தம் இல்லாத தூணிலிருந்து பிறப்பான். அவனை எந்த வரைமுறைக்குள்ளும் அடக்க முடியாது. மனிதனா, மிருகமா, கோபமா, சாந்தமா, கருணை கடலா, ரௌத்ர சிம்மமா? யார் அவன் என்றால் எந்த வரைமுறையும் அல்லாது எதனுள்ளும் தன்னை அடக்கிக் கொள்ளாத சுதந்திரன், சர்வ சுதந்திரன் அவன். அவன் அடங்கும் இடம் ஒன்றே ஒன்று. பரிவு, பாசம், காதல், அன்பு, பக்தி, இவைக்கு மட்டுமே அடங்குவான். இது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவன் குழந்தையாய் மாறி தன்னையே அடக்கிக் கொள்வான். 2 நிகழ்வுகள் இந்த வாரப்பதிவில். ஸ்ரீரங்கம், அந்த பூலோக வைகுண்டத்திலே யதிராஜராய் எம்பெருமானார் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரம், தனுர்மாசம். பெருமாளை சேவிக்கப் போகிறார் ராமானுஜர். பெருமாள் திருமுகம் வாட்டமாய் வாடிய வடிவாய் தெரிகிறது. உடனே பதறி யோசித்து ஞான திருஷ்டியில் பார்க்க பெருமாளுக்கு ஜலதோஷம். கொஞ்சமாய் சளி கட்டி கொண்டிருப்பதாய் தோன்ற உடனே மடிப்பள்ளிக்கு சொல்லி ஆள் அனுப்பி சுக்கு மிளகு என்று மருந்து சேர்த்த கஷாயம் செய்து அந்த ரங்கனுக்கு அமுது செய்விக்கும் போது கூடவே 7 நாட்கள் கஷாயம் மருந்தாய் அம்சித்தார் அந்த பெருமாள். 7 நாள் கழித்து எம்பெருமானார் அவரின் திருமுகம் நோக்க, அப்பா, அந்த ஸ்ரீரங்கன் என்னமாய் ஜொலிக்கிறான், என்ன அழகு என் பெருமாள், நம் பெருமாள். உலகாண்ட உத்தமன் இல்லையா இவன்? சுந்தர வதனன் இல்லையா? அவன் முகத்தில் சளி தெரியும் அளவிற்கு நீர் கட்ட விடலாமா? இன்றும் அந்த ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளுக்கு கஷாய மருந்து நைவேத்தியம் உண்டு. பெருமாளை அப்படி அனுபவிக்கிறார் ராமானுஜர் எம்பெருமானார். அடுத்ததாய் அந்த பெரிய திருவடி அன்றி வேறு எதையும் நாடாத வம்சத்தில் வந்த நடாதூர் அம்மாள். இந்த நிகழ்வு காஞ்சிபுரம் வரதருக்கு கைங்கரியம் செய்து வந்த நிகழ்வு. இவர் பெயர் வரதாச்சாரியார். ஒரு நாள் இரவு பெருமாளுக்கு பனங்கள் கண்டு சுக்கு மிளகு தட்டி போட்டு குங்குமப்பூ இட்டு 5 பங்கு பாலை 1 பங்காய் காய்ச்சி எடுத்து பெருமாளுக்கு இரவு சயனத்திற்கு பால் கொண்டு வந்தார் பர்ச்சாரகர். பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வந்த வரதாச்சாரியாருக்கு தூக்கி வாரி போட்டது. பாலிலிருந்து சூடாய் புகை கொதிக்க கொதிய என் பெருமாள் அம்சித்தால் என்ன ஆகும்? அவரின் நாக்குக்கு என்ன ஆகும்? தொண்டைக்கு என்னவாகும்? உடனே வேறு பாத்திரம் எடுத்து வர செய்து தன் மேல் வஸ்திரம் பிடித்து மேலும் கீழுமாய் அந்த பாலை ஆற்றி ஒரு தாய் தன் குழந்தைக்கு பதம் பார்த்து கொடுக்கும் பாங்காய் அந்த வரதருக்கு அந்த பாலை சமர்ப்பித்தார். பார்த்தார் தேவபெருமாள், இவரை விட தாய் தனக்கு யாரும் இல்லை என எண்ணி அம்மா என்று ஆசையாய் வாஞ்சையாய் அழைத்தார். அன்று முதல் அவர் நடாதூர் அம்மாளானார். இப்படி இருக்க வேண்டும் வரைமுறை. இந்த பிரிவு, இந்த அன்பு அந்த பெருமாள் மேல் நாம் கொட்ட வேண்டும். ஆழ்வாரும் ஆச்சாரியரும் நமக்கு வழிகாட்டி பாதை போட்டு பாங்காய் சொல்லி சென்றார்கள். நமக்கு எப்படி பக்தி வருகிறது? நமக்கு அதே ரங்கநாதர் வரதர் தான். வீட்டிலே பெருமாள் சேவிக்கிறோம் என்று ஏக கலாட்டா. நாம் தான் ஒரே நேரத்தில் பல காய்கள் நகர்த்தும் புலி இல்லையா? எண்ணம் அன்றைய நாள் பற்றி, கவலை செல்வம் குழந்தை குட்டி பற்றி. ஒரு பக்கம் சஹஸ்ரநாமம் இங்கோ ஒலிக்க, மறுபக்கம் அடுப்பில் கொதிக்கும் சத்தம் எல்லாமே கேட்க எல்லா விஷயங்களும் குழப்பமாய் நடக்கும். நமக்கு நிருசிம்மனுக்கு ஒதுக்க நேரம் இல்லை. அவன் நம்மையும் தாயாய் பாவிக்க நினைக்கிறான். நமக்கோ அவனை தவிர எல்லாமே மனதில் வந்து போகிறது. அவன் எதிர்பார்ப்பது நம் அன்பு, பரிவு, காதல், பக்தி. இன்று முதல் அவன் மேல் மனதை நிறுத்தி அவனுக்கு தாயாய், அவனுக்கு பரிவாய், அன்பாய் இருந்து ஆழ்வார் ஆச்சாரியர் வழி நடக்க முயற்சிப்போம். ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த வார கேரள நரசிம்ம கஷேத்திரங்கள். திருக்கைலை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், தலவாடி, கேரளா. இது தலவாடி பஞ்சாயத்து அருகில் உள்ளது. பிரதான மூர்த்தி நம் நரசிம்மர். இதற்கு திருவல்லா ரயில் நிலையம் இதற்கு அருகில் உள்ளது. அடுத்ததாய் ஊர்மனா நரசிம்மமூர்த்தி அம்பலம் மேல்மூரியில் உள்ளது. இது
பிரவா காக்கட் மூவாற்றுப்புழா சாலையில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது 12-13ஆம் நூற்றாண்டு கோவில் இது என சொல்லலாம். தொல்லியல் துறையின் கீழ் உள்ள இந்த கோவிலில் கிழக்கு நோக்கி முகமண்டலம் கொண்ட நம் நிருசிம்மன் அர்த்த மண்டபம் சதுர வடிவாய் உள்ள கோவில் ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் நிறைந்தது. சேவிக்க வேண்டிய கஷேத்திரங்கள் அழகான மிருதுவான மதுரமான இதமான லக்ஷ்மி நரசிம்ம சஹஸ்ரநாமம். ஹசிதர்மதராயைவம் ஷட்கர்ம நிரதாய ச விகர்மாய சுகர்மாய பரகர்ம விதாதினே சுஷர்மனே மன்மதாய நமோ மர்மாய மர்மினே கரிசர்ம வசனாய கராள வதனாய ச. அதில் சொல்கிறது, அந்த கர்ம நியதிகள் நீ 6 புண்ணிய கர்மாக்கள் செய்கிறாய். எந்த கர்ம பலனும் உன்னை தொடாது. சுத்தமான சிங்கம் நீ. உன்னுடைய மேன்மையான செய்கைகளை கொண்டு புண்ணியமான பெருமாள் நீ. முகம் பயமாயிருக்க, கவசம் உன்னோட இருக்க, மற்றைய பார்வை காமதேவனுக்கானதாய், அந்த மன்மதனுக்குண்டானதாய் ரூபம் கொண்டிருக்கும் என் அழகிய லக்ஷ்மி நரசிம்மன் நீயே. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக.